நிஃப்டி 22,000 என்ற புதிய உச்சத்தை எட்டியதன் மூலம் பெஞ்ச்மார்க் குறியீடுகள் 1% அதிகமாக உயர்ந்தன. ஆனால் ஆதாயங்களை தக்கவைத்துக் கொள்ள தவறிவிட்டன மற்றும் பிப்ரவரி 2 அன்று நாளின் உச்சத்தை எட்டின. சென்செக்ஸ் 440.33 புள்ளிகள் அல்லது 0.61% உயர்ந்து 72,085.63 ஆகவும், நிஃப்டி 156.30 புள்ளிகள் அல்லது 0.72% உயர்ந்து 21,853.80 ஆகவும் இருந்தது. சுமார் 1,394 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1,196 பங்குகள் சரிந்தன. 111 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: BPCL, பவர் கிரிட், ONGC, அதானி போர்ட்ஸ், NTPC. டாப் 5 லூசர்ஸ்: ஐஷர் மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC லைஃப், HDFC பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். TVS மோட்டார்ஸ் பங்குகள் 2.25% உயர்ந்தன. ஜனவரி மாதத்தில் வாகன விற்பனையில் 23% அதிகரித்து 3,39,513 வாகனங்களாக இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் விற்பனை 29% உயர்ந்து 1,55,611 ஆகவும், ஸ்கூட்டர் விற்பனை 24% உயர்ந்து 1,32,290 ஆகவும் இருந்தது. PB ஃபின்டெக் வெளிநாட்டு முதலீட்டாளர் கிளேமோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் அதன் முழு 2.44 கோடி ஈக்விட்டி பங்குகளையும் ஒரு பங்குக்கு $992.8 ரூபாய்க்கு விற்றதை அடுத்து இந்த பங்கு 1.62% சரிந்தது. பரிவர்த்தனையின் மதிப்பு 2,425 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது. அப்போர்ட் இந்தியாவின் நிகர லாபம் 26% உயர்ந்து 311 கோடி ரூபாயாக இருந்ததால் அதன் பங்குகள் 8.55% உயர்ந்தன. வருவாய் கிட்டத்தட்ட 9% உயர்ந்து 1,437 கோடி ரூபாயாக இருந்தது. NBCC இந்தியா பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் உருவாக்கப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்த பிறகு NBCC இந்தியா பங்கு 20% உயர்ந்தது மற்றும் அப்பர் சர்க்கிட் அடைந்தது. அதானி போர்ட்ஸ் பங்குகள் 3% உயர்ந்தன. Q3 இல் அதானி துறைமுகங்களின் நிகர லாபம் ஆண்டுக்கு 2 மடங்காக அதிகரித்து 2,250 கோடி ரூபாயாக இருந்தது. இது வாடிக்கையாளர்களுக்கு வலுவான மின் விற்பனை மற்றும் அதிக திறன் பயன்பாட்டால் உந்தப்பட்டது. ஐஷர் மோட்டார்ஸ் 2% சரிந்தது மற்றும் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்த பின்னர் அதன் 4 நாள் லாபத்தை குறைத்தது. கடந்த 4 அமர்வுகளில் இந்த பங்கு கிட்டத்தட்ட 9% உயர்ந்தது. ஜனவரி மாதத்தில் ஐஷர் மோட்டார்ஸ் மொத்த வாகன விற்பனையில் 2% வளர்ச்சியை 76,187 யூனிட்டுகளாக அறிவித்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் 2% உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டின. கட்டுப்படுத்தப்பட்ட செலவினங்கள் மற்றும் Q3 வருவாயில் வலுவான சில்லறை செயல்திறன் குறித்து ரிலையன்ஸ் இன் நம்பிக்கையான கருத்துக்களை தொடர்ந்து பல ஆய்வாளர்கள் பங்குகளில் உற்சாகமாக உள்ளனர். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பங்குகள் 7.88% உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டின. வங்கியின் சந்தை மூலதனமும் 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது. அதிகப்படியான பணப்புழக்கம் மற்றும் குறைந்த கடன் வைப்பு மற்றும் பணப்புழக்க பாதுகாப்பு விகிதங்களால் பயனடையும் வகையில் நிகர வட்டி வரம்பை கையாள பொதுத்துறை வங்கிகள் நன்கு பொருத்தப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரைட்ஸ் கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 148 கோடி ரூபாயாக இருந்த நிறுவனத்தின் நிகர லாபம் டிசம்பர் காலாண்டில் 129 கோடி ரூபாயாக சரிந்ததை அடுத்து ரைட்ஸின் பங்குகள் 3% சரிந்தன. வருவாய் 677 கோடியிலிருந்து 683 கோடியாக உயர்ந்துள்ளது. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மேட்ரிக்ஸ் ஆடை வணிகத்தை வாங்குவதற்கான உறுதியான ஒப்பந்தத்தில் நிறுவனம் கையெழுத்திட்டதை அடுத்து கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பங்குகள் 3.06% உயர்ந்தன.